மாலை வணக்கம். நம்ம குவிக் குக்கிங் சீரீஸும் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸும் பார்த்துட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் நான் உங்க பிரியா மகேஷ் பேசுறேங்க, பிஎம் கிச்சன்லேருந்து. இன்னைக்கு வெங்காய தக்காளி சட்னி குவிக்கா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 4 வெங்காயம் நான் தோலை மட்டும் உரிச்சு வச்சுட்டு இருக்கேன். பொடியா நறுக்கி பெருசு பெருசா. ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, வதக்கிறதுக்கு காரத்துக்கு 3-4 வெத்த மிளகா உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ப. சிட்லப்பாக்கம் வாழ் மக்கள் இது நான் ஊர்லேருந்து வாங்கி வந்தேன். மகேஷ் ஹைப்பர் மார்க்கெட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அங்கே மளிகை சாமான் ரொம்ப ஜோராக இருக்கும். அப்புறம் முழு உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு. இது நான் 2 ஸ்பூன், இது 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். பெருங்காயம், உப்பு, அப்புறம் எண்ணெய், குக்கிங் ஆயில் வதக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கடுகு தாளிச்சு கொட்டி பெருங்காயம் போட்டு நம்ம சட்னி அரைச்சப்புறம் அரைக்க போகிறோம். சில பேர் நல்லா கொரன்னு விரும்புவாங்க. என் ஹஸ்பண்ட்க்கு நல்லா மேஷ் பண்ணி இருக்கணும். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. வாங்க நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வத்த மிளகா, அப்புறம் இந்த பருப்பு, புளி எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில் வேணும். ஆஸ் ஆல்வேஸ் வெங்காயம் போட்ட கையோட உப்பு போட்டுருங்க, குயிக்காக வதங்கிடும். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக போட்டுனா நல்லா இருக்காது. ஸோ இது வதங்கின அப்புறம் தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டுங்க, தக்காளி போட்டுடலாம். நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம மூடி வச்சுட்டாலே, அந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு 3-4 பேருக்கு நீங்கள் தோசை சர்வ் பண்ணணும்னா அது பாட்டு சட்னி அந்த பக்கம் வதங்கட்டும். ஓப்பனில் ஆற விட்டுட்டு இந்த பக்கம் தோசையை ஹாட் பேக்கில் வாத்து கடகடன்னு போட்டுட்டிங்கன்னா ஸ்கூல் டேஸில், ஆஃபீஸ் டேஸில் ½ அன் ஹவருக்குள்ளே 2மே பண்ணிடலாம். இது வதங்கின அப்புறம் பார்க்கலாம். இப்போ அதில் வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். இதை மூடி வச்சோம்னா ஈஸியாக வதங்கிடும். நான் சொன்ன மாதிரி குவிக் குக்கிங் இல்லையா, இந்த பக்கம் அதுக்குள்ளே நம்ம இந்த கடுகு தாளிக்கிறத விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் கடுகு போட்டு தாளித்து ரெடியாக வச்சு இதை அப்படியே நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ணுற எண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா டக்குன்னு சர்வ் பண்ணிடலாம். என் ஹஸ்பண்ட்க்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக சர்வ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அதனால் நான் ரெடியாக வச்சுருப்பேன். இதை கடுகு போட்டு உங்களுக்கு பெருங்காயம் போட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் சட்னி. அது வடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கணும், அப்போ தான் அந்த ஏனத்தோட ஒட்டி தீயாமல் ஸ்மெல் வராமல் நீட்டாக இருக்கும். இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல தோசைக்கல் போட்டு தோசை வாத்து. இங்கே பாருங்கள், இது நல்லா ஆறுறதுக்குள்ளே நம்ம தோசை மாவு கரைச்சிண்டாச்சு. மடமடன் தோசை வாத்துடலாம். மிக்ஸி ரெடியாக இருக்குது. அரைச்சிட்டாக்க வித்தின் ½ அன் ஹவர் ஃபேமிலிக்கே சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் யூ ஜஸ்ட் நீட் பிளானிங், தட்ஸ் ஆல். 25 மினிட்ஸ்க்குள்ளே சட்னியும் தோசையும் ரெடிங்க. கொஞ்சம் பிளானிங், கொஞ்சம் ஃபாஸ்ட்னஸ் இருந்தால் கரெக்டாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஆனியன் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மீந்ததுனாக்க நீங்கள் மறுநாள் இதை அப்படியே சாண்ட்விச்சில் போட்டு பிரெட் சாண்ட்விச்சாக பண்ணி கொடுத்துடலாம். இல்லைனா குழி பணியாரம் பண்ணும்போது அந்த மாவு பாதி ஊற்றிட்டு அது மேலே கொஞ்சம் சட்னி போட்டுட்டு அது மேலே இன்னொரு ஸ்பூன் போட்டுட்டு சென்ட்ரலில் அந்த ஸ்டஃபிங் மாதிரி பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் பண்ணலாம். டெஃபினட்டாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ்.